Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்பக்கோட்டை அருகே குடிநீர் கேட்டு அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெப்புகை ஊராட்சி உரியம்பட்டியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றும் மோட்டார் பழுது ஏற்பட்டதால் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் இன்றி அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் பெண்கள் முழக்கங்களை எழுப்பினர். எங்களுக்கு குக்கிராமம் உரியம்பட்டி, அதில் 40 வருஷம் ஆயிடுச்சு போர் போட்டு. அது இப்போ சேலில் இருந்துருச்சு. அதை எங்களை சரி பண்ணி கொடுங்கன்ட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் போய் மனு கொடுத்துருந்தோம். அதை எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அழுது பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. யாருமே எங்களுக்கு குடி தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்க கிடையாது. இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு 2 கிலோமீட்டர் போய் தண்ணி தூக்கியாந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் படிக்குது, அதுகளையும் கூட்டிகிட்டு நாங்கள் கடந்து அலைகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம். இப்போ உசுருக்கு தண்ணி முக்கியங்கிறதுனால நாங்கள் இதுக்கு போராடுறோம். இயந்திர பணிக்கு மட்டும் குறுவை தொகுப்பில் பலன் பெறலாம் என திறனற்ற திமுக அரசு கூறியுள்ளது தங்களை வஞ்சிக்கும் செயல் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் 45,000 ஏக்கர் அளவில் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ஸ்டாலின் அரசின் குறுவை தொகுப்பு திட்டத்தில் இயந்திரத்தில் நடவு செய்தவர்கள் மட்டும் குறுவை தொகுப்பில் பலன் பெறலாம் என அரசு அறிவித்துள்ளது. நாகையில் 90% விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் சிலர் இயந்திரம் மூலம் நடவு மேற்கொண்டுள்ளனர். இதனால் இந்த குறுவை தொகுப்பு மூலம் பெரும்பாலான விவசாயிகள் பயன்பெற மாட்டார்கள் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் திறனற்ற திமுக அரசு வெறும் பெயரளவிற்கு மட்டுமே திட்டங்களை கொண்டு வருவதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இயந்திரம் மூலம் சாகுபடி செய்யக்கூடிய நடவு செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும்னு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்குது. மிகப்பெரிய ஒரு கொடுமை. காரணம், நாகை மாவட்டத்தில் 90% நேரடி நெல் விதைப்பு தான் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயனில்லாத திட்டத்தை பெயரளவில் யாரும் பயன்பெறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாவட்ட நிர்வாகம் இவ்வாறு அறிவிச்சிருக்கிறது விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய செயல். என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாகை மாவட்ட ஆட்சியரே நேரில் சென்று இந்த நேரடி நெல் விதைப்பை துவக்கி வச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இயந்திர சாகுபடி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 8,000 ஏக்கர் பொருந்துன்னு சொன்னால், அப்போ மற்ற விவசாயிகளுக்கெல்லாம் என்ன இந்த திட்டம் பயனே கிடையாதா?